திருச்சிற்றம்பலம். புனிதமான அன்பர்களுக்கு வணக்கம். நேரத்தின் முக்கியத்துவம் மற்றும் சுய முன்னேற்றம் பற்றி வாழ்க்கையில் வென்றவர்கள் அருமையாக சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உறுதியாக இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் என்று நம்புகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். எல்லாருமே கேட்பதுண்டு, என்னால் மட்டும் ஏன் எதிலும் சரியாக வெல்ல முடியல, ஏன் என்னால் எதையும் சாதிக்க முடியல, எது உன்னை தடுக்கிறது, தோல்வி பயமா, காசு பணமா, சொல்லுங்கள், இல்லை மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்களோ என்ற அச்சமா, இல்லை வேற ஏதாவதா, எது உங்களை தடுக்கிறது? உங்களை தவிர எதுவும் உங்களை தடுக்க போகிறதே இல்லை. உன் லட்சியத்தை நோக்கி நீயே உன்னை செல்ல விடாமல் தடுக்கிறாய். நீயே காரணமாக இருக்கும்போது எதற்கு மற்றொரு மீது பழி போடுகிறாய்? இது போன்ற வீணான சந்தேகங்கள், சிந்தனைகள் வைத்து கொண்டால் எப்படி முன்னேறி செல்வது? நம்பிக்கை இல்லையா? பயமா? ஒன்றை தெரிந்து கொள், உன்னை தவிர யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. நீ நினைத்தால் வெற்றி அல்லது தோல்வி, முடிவு உன் கையில். தெளிவுதான் வாழ்க்கை. தண்ணீர் தெளிவில்லாமல் இருந்தால் யாருக்கும் பயன்படாது. அதுபோல உங்கள் மனதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். தைரியத்தையும் விவேகத்தையும் நம்பிக்கையும் வளர்த்து கொள்ளுங்கள். அது போதும் உங்கள் மன தெளிவிற்கு. மனம் தெளிவாக இருந்தால் வாழ்க்கையை நமக்கு ஏற்றாற் போல சோலைவனமாக மாற்றிக்கொள்ளலாம். காரணங்கள் சொல்வதற்கு முதலில் நன்றாகத்தான் இருக்கும், பிறகு அதுவே உங்கள் மீதே பரிதாபம் ஏற்பட வைக்கும். நீங்களே உங்களை தாழ்த்தி கொள்ளாதீங்க. மற்றவங்க கிட்ட பரிதாபமான நபராக நீங்கள் உங்களை காட்டிக் கொள்வதனால் எந்த ஒரு பயனும் இருக்காது. அதுவே மற்றொரு உன்னை ஏளனமாக பார்க்க வைக்கும். மற்றவரின் விமர்சனங்களுக்கு நீ ஆளாவாய். இதுவே உனக்கு தேவையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு என்ன இல்லைன்னு இப்படி பண்ணுறீங்கன்னு புரியலை. எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்குது. அதை எப்படி தட்டி எழுப்பணும்னு நீங்கள் தான் அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். தவிர யாருமே உங்களுக்கு உதவ மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. அதுதான் யாரோ அல்லது உங்கள் நண்பனோ அவன் உங்களை விட கொஞ்சம் முன்னேறி விட்டால் உடனே பொறாமல் கொள்வது. அது என்ன பழக்கம்? அவனது தேவைக்காக அவன் பாடுபட்டான், அதை அடைந்தான். ஆனால் நீ என்ன செய்தாய்? உன்னுடைய சுய முன்னேற்றத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது உனக்கென்ன தகுதி இருக்கு அவன் மீது பொறாமை கொள்ள? எந்த தகுதியுமே இல்லை. அதனால் உனக்கு என்ன தேவையோ உனது முயற்சியில் பாடுபட்டு அதை பெற்றுக்கொள். உன்னாலேயும் முடியும். உன்னை நம்பு. மற்றவரை பார்ப்பதை விட்டுவிடுங்க. உங்களுக்கு அப்படி என்ன குறை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு உங்களின் திறமை இருக்கிறது, உங்களிடத்தில் சுய ஒழுக்கம் இருக்கிறது, உங்களிடத்தில் நல்ல பண்பும் அறிவும் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு முன்னேற பழக வேண்டும். யாரும் சுலபமாக சாதித்ததில்லை. எந்த சாதனையுமே பிரச்சனை இல்லாமல் கிடைக்காது. யாருடைய மடியிலுமே சுலபமாக வெற்றி கனி விழுவதில்லை. அனைத்து வெற்றிக்கும் சாதனைக்கும் பல பிரச்சனைகள் வந்தே தீரும். அதை யாராலுமே மாற்ற முடியாது. உனக்கு திறமை இருந்தால் அதை தாண்டி சாதித்து காட்டு. நீ யார் என்பதை உன் வெற்றி சொல்லட்டும். எப்போதுமே உன்னுள் இருக்கும் வைராக்கியம் என்னும் மிருகத்தை தட்டி எழுப்பு. இது உனக்கான காலம். உனக்கான நேரத்தை பயன்படுத்து. தைரியமாக செயலை செய்ய தொடங்கு. இந்த காலமும் சூழலும் உங்களுக்காக அமைக்கப்பட்டவை. அவை உனக்காக மாற்றிக்கொள்ள பழகு. உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையா? சூழலில் சிக்கி தவிக்கிறீங்களா? ஏதாவது செய்து அதிலிருந்து உடனே மீண்டு விடு. உனக்கு எது வேணுமோ அதை நீயே போய் எடுத்துக்கொள். ஆனால் முயற்சியை மட்டும் ஒருபோது கைவிட்டு விடாத. வெறும் காரணங்கள் சொல்லி தப்பிக்க பார்க்காத. அது நிஜமல்ல, பொய். அது நீங்கள் உருவாக்கும் கட்டுக்கதை. அப்படி என்றால் எது உண்மை என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதுதான் நேரம். ஆம், நேரம் எப்பொழுதுமே உன்னுடனே பயணித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை நீ விட்டு விடாத. மற்றும் உனக்கு திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, நல்ல நண்பர்களின் துணையும் துணிச்சலும் ஒழுக்கமும் இருக்கிறது நீ சாதிப்பதற்கு. இதுவே உனக்குள் இருக்கும் நிஜமான உண்மையாகும். இதுவே உண்மையான வெற்றிக்கும் காரணமும் கூட. ஆகவே அனைத்து வெற்றியும் வாய்ப்பும் உன்னை தேடி வராது. உன் மடியில் வந்து விழும் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாமே சுலபமாக அமையாது. உனக்கு வேண்டுமென்றால் நீயே போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது உங்களது நேரம், இது உங்களது வாய்ப்பு, இது உங்களது இடம், இது என்னுடைய நேரம், இது எனக்கான வாய்ப்பு. நாளை 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 என்ற வார்த்தைக்கு இடமில்லை. எதுவாக இருந்தாலும் நான் நின்றிருந்தே செய்வேன். ஆம், இப்பொழுதே இன்றைக்கே செய்வேன் என்று வெறியாக இருக்க வேண்டும். இது உங்களுடைய கனவு, உங்களின் லட்சிய எதிர்காலம். எழுந்திரு. இப்பொழுதே கனவுக்கான வேலையை செய். போராடு, துணிந்து போராடு. போராட்டம் எப்படி இருக்கும் என்று பல சாதனையாளரிடமிருந்து கற்றுக்கொள். போராட பழகு. உனது எண்ணம், செயல், சிந்தனை எல்லாம் லட்சியத்தின் மீது மிக ஆணித்தரமாக பதியவை. இப்பொழுதே போ, லட்சியத்தை தொடங்கு. சாதனை உன்னுள் புதைந்திருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வா. வாழ்க்கையில் வெற்றி பெற நேரத்தை சரியாக பயன்படுத்து என் நண்பா. நன்றி. திருச்சிற்றம்பலம்.